கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோடு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். எம்ஜிஆர் தனது திரைவாழ்வின் உச்சத்திற்கு செல்ல கலைஞர் காரணம் என பேசிய ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கலைஞர் 100 நிகழ்ச்சியானது தமிழ் திரையுலகம் சார்பில் கலைஞரின் தமிழ் திரையுலகத்திற்கான பங்களிப்பினை பாராட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியாக சென்னையில் உள்ள எம்ஆர்சி கிளப்பில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரையுலகம் சார்பில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் கலந்து கொண்டு கலைஞர் எந்த விதத்தில் தமிழ் சினிமாவிற்கு தொண்டாற்றினார் என்றும், அதே சமயம் கலைஞர் மூலமாக அவர் எழுதிய வசனங்கள் மூலமாகவும் திரைப்பட நடிகர்கள் எப்படியெல்லாம் புகழ் பெற்றார்கள் என்றும், மனோரா திரைப்படத்தில் சிவாஜி பேசி நடித்த வசனம், அது மட்டும் இல்லாமல் அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் எழுதிய வசனங்களின் மூலம் அவரது திரைப்படம் மிக எந்த அளவிற்கு பாராட்டப்பட்டது என்றும் அவர்கள் பேசினர். இது குறித்து தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கலைஞர் மூலமாகத்தான் எம்ஜிஆர் மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்றார் என்று வரலாற்றை திரித்து பேசுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவித்ததுடன் எழுதி கொடுத்ததை பேசுவது தவறு என்றும், எதிர்காலத்தில் இது போல நடக்கக்கூடாது என்றும், அதே சமயம் இந்த காரணங்களை முன்வைத்துதான் தமிழ் சினிமாவின் மிக பெரும் நடிகராகிய விஜய், அஜித் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லையோ என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.